பேசணும்னு நெனைக்கிறவங்க, டவுட்ஸ் கேட்கணும்னு நெனைக்கிறவங்க, ரொம்ப சிம்பிள் டவுட்டு, ரொம்ப பேசிக்கான டவுட்ஸ்லாம் கேட்க வேண்டாம். அதெல்லாம் வந்து உங்களோட லீடர், உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ்ட்ட நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது வந்து ரொம்ப வந்து சிக்கலான டவுட்டு, இல்ல இந்த மாரி எனக்கு மனசுக்கு தோணுது, எங்க வீட்ல சொல்றாங்க, இல்ல இப்படி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, இல்ல எனக்கு இது ஏதோ வந்து மனசு வந்து இப்படி சொல்லுது அப்படிங்கிற மாரி ஏதாவது உங்களுக்கு இந்த குத்தலா, நெருடலா ஏதாவது யோசிப்பீங்க. இந்த பிசினஸ் ரிலேட்டடா, இந்த பிசினஸ பண்றது ரிலேட்டடா. அந்த மாரி ஏதாவது இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். அப்புறம் உங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ நீங்க இன்வைட் பண்ணும்போது, அவங்க வந்து உங்கள்ட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அது மாரி ஏதாவது உங்களுக்கு வந்து சங்கடம் இருக்கு, இல்ல அவங்க ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் ஏதாவது கேலி பண்ணியிருக்காங்க, கிண்டல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அத எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணணும்? இல்ல அத எப்படி ஓவர் கம் பண்ணணும்? அந்த மாரி வந்து ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நீங்க கேட்கலாம். இந்த மாரி சேலஞ்சிங்கா கொஞ்சம் வந்து ஆ அ கேட்கற டவுட் வந்து ஒரு ஒர்த்தா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லப் போறேன். இப்ப நீங்க இந்த 1 ஹவர் அப்படிங்கிறது நீங்க கேட்கற கொஸ்டினுக்கு பதில் சொல்லும்போது, ரொம்ப பேசிக்கா, ரொம்ப சிம்பிளான டவுட்ஸா இருக்கா நீங்க கேட்க வேண்டாம். ஏன்னா மத்தவங்களுக்கு வாய்ப்பு குடுங்க. அப்ப மத்தவங்க யாராவது கேட்பாங்க. அது வந்து மேபி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். லிங்க் வந்து ஆ நீங்க உங்க லீடர்ஸ்ட்ட கேட்டு வாங்கி கரெக்ட்டா வந்து Q&Aன்னு சொல்லிட்டு QA அப்படின்னு சொல்லிட்டு நேம ரீநேம் பண்ணுங்க. உங்க நேமுக்கு முன்னாடி QAன்னு சொல்லிட்டு நேம ரீநேம் பண்ணீங்கன்னா தான் என்னால உங்கள அன்மியூட் பண்ண முடியும். இங்க ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது நிஷாமா அன்மியூட் பண்ணியிருக்கேன். பேசுங்க. ஹலோ சார், கேக்குதுங்களா? கேக்குது. பேசுங்க. ஹலோ மேடம் சார், பேசுங்க மேடம். கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம். பேசுங்க. சார், எனக்கு போன மந்த்லிங்க சார், லாஸ்ட் வீக்ல உடம்பு சரியில்ல. எங்க வீட்ல இருந்து பார்க்க வந்திருந்தாங்க. சார், கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம். தொடர்ந்து பேசி முடிங்க. ஆ அதான் சார், அப்ப வந்து சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி இதுல ஜாயின் பண்ணிருக்கேன், மீட்டிங் அட்டென்ட் பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க வந்து, நீ இதுல சேர்ந்திருக்கியா, இந்த ப்ராடக்ட்லாம் வந்து டேட் வந்து எக்ஸ்பிரி ஆன டேட்ல இருக்கிற ப்ராடக்ட் தான் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது நான் பெருசா எடுத்துக்கலைங்க சார். ஆனா இருந்தாலும் அந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன இதுன்னு எனக்கு டீட்டெயில் கொஞ்சம் சொல்றீங்களாங்க சார்? அதே மாதிரி வெளிநாட்டுல ஸ்டாக் உள்ள மெடிசன் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். சரி, ஓகே. ஏன்னா இப்ப பாருங்க, இப்போ நீங்களாவது அட்லீஸ்ட் எல்டிபிங்கிறத பார்த்துட்டு 2, 3 ட்ரெய்னிங்லாம் பார்த்துருக்கீங்க. இந்த பிசினஸ பத்தி உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். ஒண்ணுமே தெரியாத, இத பத்தி எதுவுமே தெரியாதவங்க ஏதாவது ஒண்ணு சொல்றத வந்து நம்ம பெருசா ஃபர்ஸ்ட் எடுத்துக்கவே கூடாது. நான் வெஸ்டேஜ்ல சேர்ந்திருக்கேன். நீங்களும் இந்த மீட்டிங் பாருங்கன்னு சொன்னா யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க. இதுதான் இன்விடேஷன் வந்து மிஸ்டேக். ஓகேவா? நீங்க வந்து ஒருத்தர் உள்ள வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட கொண்டு போய் பொருள காமிங்க. பொருள காமிச்சு ஆள சேர்த்துங்கன்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கிறேனா? இல்ல யாராவது ஏதாவது லீடர் சொல்லியிருக்காங்களா? நம்ப ரெக்ரூட்மென்ட் எப்படி பண்றோம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ப இப்படிதான் எப்படியாவது பண்ணி எப்படியாவது ஆளுங்க எப்படியாவது வந்துர மாட்டாங்களான்னு பிளைண்டா ஒரு கண்மூடித்தனமா பண்ணோம்னாலாம் இங்க ரிசல்ட் வராது. ரொம்ப தெளிவா, கரெக்ட்டா நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ப முடிவு பண்ணிட்டு, அத நோக்கி நம்ம போணும். அப்ப நம்ப வெஸ்டேஜ்ல சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிறதே வந்து சீக்ரெட்டா வச்சுக்கணும். அப்ப உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா, அங்க வெஸ்டேஜோட பொருள அவங்க வந்து பார்க்குற அளவுக்கு கண்ணு முன்னாடி வைப்பீங்களா? வந்த உடனே அவங்கள்ட்ட எடுத்து காமிப்பீங்களா? அதான் நம்ம சொல்லியாச்சு வெஸ்டேஜ்ல வெஸ்டேஜ்ல சேர்ந்தத நீங்க வந்து சீக்ரெட்டா வச்சுக்கிட்டு, வெஸ்டேஜ் நான் சேர்ந்திருக்கேன். இதுல ப்ராடக்ட் வாங்கலாம். வீட்டுக்கு தேவையான பொருள் இருக்கு. மாசம் மாசம் வாங்குனா போதும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள இன்வைட் பண்ணா போதும். அப்படின்னு இதெல்லாம் சொல்லாம, ஒரு பார்ட் டைம் வொர்க் இருக்கு. உங்களுக்கு சூட் ஆகும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க உங்கள மாரி இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இன்ட்ரஸ்ட்டா இருக்கா? நான் கேட்டு சொல்றேன். அது என்ன ஏதுங்கிற வொர்க் வந்து இந்த மாரி வந்து ஒரு வீடியோல வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. அந்த வீடியோ ஃபோனுக்கே வருமாமா. அத பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியும். பார்க்குறீங்களா? அவ்வளோதான். இப்படிதான் பேசணும். அத பார்க்கட்டும். பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சு அத வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வராங்க, வரல. அது அடுத்துங்க. இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாரி ப்ராப்பரா அப்ரோச் பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஓகேங்களா? நம்ப வந்து ஒரு டிசிப்ளின்டா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் தான் இருக்கணும். அந்த மாரி அப்ரோச் பண்ணி நெறைய பேர் வரமாட்டாங்க. அதிகமே சேர மாட்டாங்க. அது ஓகே. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். எப்பா நீ 10 பேர நீ இது மாரி இன்வைட் பண்ணினா, 10 பேர் பார்த்தாங்கன்னா, நீ 10 பேர இந்த மாரி இன்வைட் பண்ணினா, ஒரு 4 பேராவது பார்ப்பாங்க. 10 பேர் அந்த மாரி உள்ள வந்து எல்டிபி பார்க்கிறவங்கள்ல ஒரு 4, 5 பேருக்கு மேல கண்டிப்பா சேர்ந்துருவாங்க. நம்ம ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம வந்து ஒரு ஆ
ஆவரேஜ் வச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? இப்படி நம்ப பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மினிமம் கேரண்டி இந்த மாரி வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மென்ட் கிடைக்கும். சக்சஸ் ஆகும். இது வந்து ப்ரூவ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க கரெக்ட்டா இதவே எக்ஸிக்யூட் பண்ணாம, உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு வந்து ரோட்ல போறவங்கள்ட்ட காமிக்கிறது, வீட்டுக்கு வரவங்கள்ட்ட காமிக்கிறது, உங்க இஷ்டத்துக்கு கன்னா பின்னான்னு எப்படியாவது அவங்க பார்த்த உடனே ஆளுங்க வந்து சேர்ந்துரணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறதெல்லாம் நடக்குமா? வாழ்க்கையில நம்ம நெனைக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. வெஸ்டேஜ்ல மட்டும் தான் நான் நெனைச்சவங்க சேரல அப்படியா? ஏங்க வாழ்க்கையில நம்ம எப்பயுமே எது நெனைச்சாலுமே நடக்காதுங்க. ஏன்னா நெனைச்சதெல்லாம் யாருக்கும் நடக்காது. கரெக்ட்டா? நம்ம மனசு என்ன வேணா நெனைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஃப்ளைட்ல போணும், நமக்கு வந்து நம்ம வந்து கார்ல போணும், நமக்கு வந்து 2 ரெக்க இருக்கணும். நம்ம வந்து அ ஒரு ஒரு என்ன சொல்றது? கண்ண மூடி தொறந்த உடனே வந்து அமெரிக்கால இருக்கணும் அப்படின்னு என்ன வேணா மனசு தோணும். இவங்க இப்படி வெஸ்டேஜ்ல சேர்ந்துரணும், நாளைக்கு நம்ம கிரவுன் ஆயிரணும். நாளைக்கு எந்திரிச்சு பார்த்த உடனே வெஸ்டேஜ் பிசினஸே கம்பெனி எம்டியே வந்து ஹூ இஸ் அருண்? ஹூ இஸ் பிரியா? ஹூ இஸ் நிசாமா? அப்படின்னு சொல்லிட்டு தேடி நம்மள்ட்ட வந்து பேசணும். அப்படின்லாம் கூட தான் நம்ம யோசிப்போம். ஓகேவா? அதெல்லாம் நடந்துருமா? என்ன வேணா நம்ம மனசு யோசிக்கும். அந்த மாரி ஒரு யோசனை தான், அந்த மாரி ஒரு இதுதான் அவங்கள்ட்ட நம்ம இப்படி காமிச்ச உடனே அவங்க சேர்ந்துருவாங்கன்னு நம்ம நெனைக்கிறது. அது நடக்காது. அத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். அது ஏன் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? என்னமோ நீங்க இதெல்லாம் நெனச்சதெல்லாம் நடந்துர்ற மாரியும், இது மட்டும் நடக்கல ஏன் அப்படின்னு நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. கரெக்ட்டா? வாழ்க்கையில எதுவுமே நம்ம நெனைக்கிறது நடக்கவே நடக்காதுங்க. நெனைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா கடவுள் எதுக்கு? இந்த பூமி எதுக்கு? ஓகேவா? லைஃப் இஸ் அன்சர்டைன். நெனைக்காதது, எதிர்பார்க்காதது நடக்கிறது தான் வாழ்க்கை. ஓகேவா? அதுதான் லைஃப். அத ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. நான் இங்க ஃபர்ஸ்ட்டு நான் அடுத்து நான் பேசுறதுக்கு அன்மியூட் பண்றது.